விடிய விடிய ரமலான் நோன்பு, சஹர் விருந்து, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரசித்து ருசித்த நோன்பாளிகள். இந்துக்களும் பங்கேற்ற நோன்பு விருந்து. உலகம் முழுவதும் ரமலான் மாதத்தில் நோன்பாளிகளுக்கு இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவை செல்வபுரம் பகுதியில் ஒற்றுமை நண்பர்கள் குழு சார்பாக சஹர் விருந்து நடைபெற்றது. நேற்று மாலை 6 மணி முதல் சிக்கன், மட்டன் பிரியாணி தயார் செய்ய ஆரம்பித்த குழுவினர் இரவு 12 மணிக்கு மேல் பரிமாற ஆரம்பித்தனர். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி உள்ளிட்ட அசைவ உணவுகளை ஆவி பறக்க விடிய விடிய அசைவ விருந்து பரிமாறினர். செல்வபுரம் பகுதி வாழ் மக்கள் மட்டுமின்றி அருகாமை பகுதியில் வசிக்கும் நோன்பாளிகள் என பலரும் இந்த விருந்தில் பங்கேற்றனர். 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு பந்தல் படையல் போட்டு சஹர் விருந்து படைத்தனர். இஸ்லாமியர்களின் நோன்பு காலமாக இருந்தாலும் இந்துக்களும் இதில் பங்கேற்று மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ரைத்தா, சட்னி, கேசரி என பல வகையான உணவுகளை பரிமாறி மகிழ்ந்தனர். நோன்பு காலத்தில் பசியை உணரும் தருவாயில் நோன்பாளிகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதால் வருடம் இந்த விருந்தை ஏற்பாடு செய்வதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சஹர் விருந்து செல்வபுரம் பகுதியில் 25 ஆண்டாக நடத்தியதாக ஒற்றுமை நண்பர்கள் குழு தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். பொருளாதார விதத்தை வச்சு நாங்கள் அடுத்தடுத்த நலத்திட்ட உதவிகள் நிறைய செய்கிறதுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என் பெயர் சுலைமான். நாங்கள் ஒற்றுமை நண்பர்களின் சார்பாக இந்த சஹர் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். சுமார் 25 வருட காலமாக இந்த சஹர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நோன்பாளிகளுக்கு, அதாவது பசியினுடைய அருமை தெரிவதற்காக நோன்பாளிகளுக்கு சஹர் விருந்து ஏற்பாடு செய்திருக்கோம். இது சுமார் 500 கிலோ வீதம் பிரியாணி வைக்கிறோம். 5000 பேர் உணவருந்து பயன்பெறுவார்கள். செல்வபுரம், புனியமுத்தூர், கோயம்புத்தூரில் மேக்சிமம் எல்லா ஊர்லேருந்து வந்துடுவாங்க.